பக்தியும் பரம்பொருளும் நேருக்கு நேர் சந்தித்த அந்த தெய்வீக தருணம். சீதையை தேடி காடுமேடெல்லாம் அலைந்த ராமபிரான் அனுமனை முதன்முதலில் சந்தித்த அந்த கணம். அது ஒரு சம்பவம் அல்ல, பல யுகங்கள் காத்திருந்த ஒரு புனித சங்கமம். ஒரு அந்தணர் வடிவில் வந்த அனுமன் ராமரின் தேஜஸைக் கண்டு சிலையாக நின்றான். யார் நீங்கள்? சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இணையான ஒளியுடன் இந்த கானகத்தில் உலவுகிறீர்களே என கேட்டான் அனுமன். ராமரின் புன்னகையை கண்ட அடுத்த நொடி அனுமன் தன் சுயரூபத்தை அடைந்தான். என் பிரபுவே, என் சுவாமியே என அவர் பாதங்களில் விழுந்தான். ஒரு சேவகனாக அல்ல, ராமரின் மூச்சுக்காற்றாகவே தன்னை மாற்றிக்கொண்டான் அனுமன். கடலை தாண்டியது முதல் சஞ்சீவி மலையை தூக்கியது வரை அனுமன் செய்த ஒவ்வொரு காரியமும் ராமநாமத்தாலேயே சாத்தியமானது. ராமரின் இதயம் சீதைக்காக துடித்தது என்றால் அந்த இதய துடிப்பின் ஒலியாக அனுமன் இருந்தான். உண்மையான பக்தி என்பது கடவுளிடம் கேட்பதல்ல, கடவுளுக்காகவே வாழ்வது என்பதை உலகுக்கு உணர்த்தியவர் ஆஞ்சநேயர். எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் என் அனுமன் இருப்பான் என்பது ராமனின் வாக்கு. ராம பக்தியில் திளைக்கும் அனுமனின் இந்த பக்தி உங்களுக்கு பிடிக்குமென்றால் ஜெய் ஸ்ரீராம் என கமெண்ட் செய்து இந்த வீடியோவை பகிருங்கள்.